பேர் வந்து ஆகாஷ். நான் சூஸ் பண்ண கொடுத்த டாபிக் வந்து த்ரெட்ஸ் அண்ட் asynchronous ப்ரோக்ராமிங் இன் Tkinter. ஸோ த்ரெட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ஓஎஸ் படிச்சிருக்கோம் லாஸ்ட் செமஸ்டரில். அந்த த்ரெட்ஸ் வந்து எப்படின்னா, ஸோ வந்து எல்லா ப்ரோக்ராமும் ஸோ வந்து பேசிக்கலி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ப்ரோக்ராம் என்னன்னா செட் ஆஃப் கோட், ஓகேவா? அந்த கோட் இருக்கும். அந்த கோட் வந்து ஒரு செகண்ட் ரன் ஆகும்போது அது வந்து ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ப்ராசஸில் ஒரு சின்ன பாட்டு தான் த்ரெட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராசஸ் என்னன்னா, இப்போ இருக்கிற கோடு ஃபுல்லாக ரன் ஆகிறது தான் ஒரு ப்ராசஸ். இப்போ இந்த ப்ரோக்ராம் இருக்கு. இந்த ப்ரோக்ராம்ல வந்து 2-3 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஹோலா பார்க்கும்போது இது ஒரு ப்ரோக்ராம். ரன் ஆகாம இருக்கும்போது இது வந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்லுவோம். இது ரன் ஆகும்போது அது வந்து ஒரு ப்ராசஸ் ஆகும், ஓகேவா? அந்த ப்ராசஸ் வந்து ப்ராசஸ்க்குள்ள இருக்கிற எல்லா த்ரெட்டுமே சைமல்டேனியஸ்லி ரன் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஒன் ஆஃப்டர் அனதரோ அதோட ஃப்ளோ எப்படி இருக்கும், ப்ரோக்ராம் ஃப்ளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகும். ஸோ வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்கா, இது வந்து ரன் ஆகும்போது ப்ராசஸ் சேஞ்ச் ஆகும். ப்ராசஸ் சேஞ்ச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வேணும்னா அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தனியாக வந்து ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? இதுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குன்னா அதோட சின்ன பார்ட் தான் வந்து ஒரு த்ரெட், ஓகேவா? ஸோ ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும். ஆப்வியஸ்லி வந்து த்ரெட் நம்ம சொல்லிருக்கோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட் ஒர்க் ஆகணும், அந்த த்ரெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த த்ரெட் ஒர்க் ஆகணும். இது வந்து நார்மலாக ப்ரோக்ராமிங்கில் வந்து ஓஎஸ்லையும் அடுத்து நார்மலாக நம்ம பைத்தனில் பண்ணுற ப்ரோக்ராமும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் Tkinterல பார்த்தீங்கன்னா ரன் ஆகிறது ஃபுல்லாக இப்போ நம்ம ஒரு விண்டோ கிரியேட் பண்ணுறோம்ல, TK அப்படின்னு போட்டு ஒரு விண்டோ கிரியேட் பண்ணுறோம்ல, அந்த விண்டோவே வந்து ஒரு அது வந்து ஒரு மெயின் த்ரெட்னு சொல்லுவோம். அந்த த்ரெட்டில் வந்து எந்த சேஞ்ச் இது ஒன்றாலுமே கடைசியாக அந்த மெயின் த்ரெட்டில் தான் வந்து சேஞ்சஸ் வரும், ஓகேவா? இப்போ அதோட பேக்ரவுண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம், அதில் இருக்கிற ஒரு ஜிஏ காம்பனண்ட் எல்லாம் டிஜிட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அது சேஞ்ச் ஆகிட்டு கடைசியாக எதை அஃபெக்ட் பண்ணணும்னா மெயின் த்ரெட்டை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ Tkinter நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரே த்ரெட்டில் தான் ரன் ஆகும் Tkinter, ஓகேவா? இப்போ வந்து இப்போ வந்து ஒரே த்ரெட்டில் ரன் ஆகும்போது அது வந்து ஒரே த்ரெட்டில் எப்படி ரன் ஆகுதுன்னு கேட்டோம்னா, அந்த மெயின் லூப் இருக்குல்ல, மெயின் லூப் பண்ணுறது ஒரு லூப் சுற்றிட்டே இருக்கு. என்ன அதில் சேஞ்ச் வருதோ, என்ன அப்டேட் வருதோ அதை ஜிஓயா அதுக்குள்ளே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த விண்டோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் சைமல்டேனியஸ்லி அப்படின்றதுக்காக தான் அந்த ரூட், அந்த விண்டோ பேர் இருக்குல்ல, window.main loop நம்ம கொடுக்குறது. எந்த சேஞ்ச் வந்தாலுமே அந்த விண்டோவில் வந்து அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ வந்து அது தனி ஒரே சிங்கிள் த்ரெட்டாக மெயின் த்ரெட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போது அந்த த்ரெட் இருக்கும்போது நீ இன்னொரு ஃபங்க்ஷன் சம்மர் ஏதாவது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு லூப் ரன் பண்ணுறது, அதுக்குள்ள 1 2 3 அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபார் லூப் எழுதிட்டு அது வந்து 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அது தனி ஒரு லூப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து அதுவும் ஒரு த்ரெட் ஆக்சுவலி. அப்படி கொடுக்கும்போது அதுவுமே ஒரு த்ரெட்டாக தான் ஒர்க் ஆகும். அந்த த்ரெட்டு இது கூட கிளாஷ் ஆகும். அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ வந்து பிரிண்ட் 0 to 10 அப்படின்னு கொடுக்குறோன்னா ஒன்று பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கே கீழே கன்சோலில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். 1 2 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும்போது இங்கே எந்த சேஞ்சஸ் இப்போ ஏதோ ஒரு பட்டன் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணால் வந்து இதோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும், இந்த விண்டோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகணும். இல்லைன்னா வந்து இதில் ஏதோ ஒரு ஜிவையில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீ அப்படி பண்ணணும்னு நீ பார்த்தேன்னா அது ஒர்க் ஆகாது. அந்த நேரத்தில் வந்து கிளாஷ் ஆகிடும் ரெண்டுமே. எப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஒரு பக்கம் ரன் ஆகிட்டு இருக்கு, இது ரன் ஆகிட்டே இருக்கும்போது நீ இதுலேருந்து ஜிஒய்லேருந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏதாவது பண்ணுறேன்னா ரெண்டுமே கிளாஷ் ஆகி ஜிஒய் ஒன்றும் ஒர்க் ஆகாமல் போகும், சரிங்களா? நீங்கள் சில இது பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, இந்த டைப் பண்ணும்போது அதுக்கப்புறமா
கால்குலேட் பண்ணும்போது இருக்காது டைம். அப்புறம் அந்த ரிக்வஸ்ட் பண்ணுறீங்களா, ரிக்வஸ்ட்னு போட்டு ரிக்வஸ்ட் மாடியூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிரான்ஸ்லேட்டர் அதுக்கப்புறம் வேறு இன்னமும் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது லைட்டாக ஏதாவது ஒரு எரரோ கூட நீங்கள் மாட்டி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ அதில் ஸ்டக் ஆகிடும் சில நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு லாங் த்ரெட்டு ரொம்ப நேரம் ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போகலாம், பக்கு நிறைய வரலாம். எப்படின்னா நீ வந்து இப்போ ஒரு விண்டோ ஒன்று க்ரியேட் பண்ணுற, ஜியோ விண்டோ ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுற, எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல். அப்படியே சேஞ்ச் பண்ணாமலே ரொம்ப நேரம் ஒரு அதை நீ பார்க்காமலே விட்டுன்னு வச்சுங்க, ஒரு ½ மணி நேரம் மேலே ரன் ஆகிட்டே இருக்குது. நீ அதை எதுவும் சும்மா பண்ணல, நீ வேறு ஏதோ ஒர்க் பண்ணிருக்க, வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கேன்னு வச்சுங்க, திருப்பி போயிட்டு நீ அந்த விண்டோவை யூஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்க, அது வந்து க்ளோஸ் ஆகாது, ஒழுங்காக நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா ஒரு மெயின் த்ரெட் வந்து அவ்வளோ நேரம் வந்து ரன் ஆகக்கூடாது. அதை வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணணுன்றதுக்காக தான் த்ரெட்ஸ் அப்படின்ட்டு ஒரு த்ரெட்டுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த த்ரெட்டு வந்து மேனேஜ் பண்ணணும்னா அதுக்கு வந்து த்ரெட்டுன்னு ஒரு மாடியூல் இருக்குது. த்ரெட்டில் த்ரெட்டிங்கு ஒரு மாடியூல் இருக்குது. அதை க்ரியேட் பண்ணிவிட்டு நீ எந்தெந்த சைடு வேறு ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, வேறு ஏதோ ஒரு டாஸ்க் நீ ரன் பண்ண போகிறேன்னா அதை வந்து தனி த்ரெட்டாக நீ மாற்றி விட்டுருலாம். அது வந்து மெயின் த்ரெட் கூட வந்து கிளாஷ் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ சொல்லும் போது வந்து கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஆமாம், இது நீங்கள் ஓஎஸில் படிக்கும் போதே கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நான் இப்போ ரைட்டாக காமிங்க புரியுதான்டா? ஒன்றுமே தெரியலடா. ஏய் ஜூம் பண்ணுறா, ஒன்றும் தெரியல. மெயின் விண்டோ பேர் வந்து மினிமம் கொடுத்துருவேன். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, இப்போ நீ வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் வச்சுக்கா. டேபிள் கிரியேட் பண்ணும்போது இது விண்டோவில் வரணும், விண்டோவில் ப்ளேஸ் ஆகணும். அதுக்கப்புறமா இதோட கலர் வந்து ப்ளூவில் இருக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன எஃப்ஜினா வந்து ஃபோர் க்ரவுண்ட்னா அது மாதிரி நீ இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல, டெக்ஸ்டோட கலர் பண்ணணும். ஓகேவா? டெக்ஸ்டோட கலர் என்னமோ அதை நீ கொடுத்துக்கலாம். ஒயிட் இல்லைனா பிங்க் வர. இப்போது நீ இவ்வளோ அட்ரிபியூட்ஸ் கொடுக்குறல, இது வந்து பேக்ரவுண்ட் இந்த கலரில் வரணும், அது இந்த கலரில் வரணும், டெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு நீ என்ன கொடுக்குறியோ அது வரணும், அது மாதிரிலாம் கொடுக்குறல, இது நீ கிரியேட் பண்ணும்போதே கொடுத்துருவேன். ஓகேவா? வச்சுக்கேன் அந்த லேபிளோட சப்போஸ் நீ அப்புறம் லேட்டாக நீ சேஞ்ச் பண்ணணும்னா திருப்பி லேபிள் கான்ஃபிகர் அப்படின்னு போட்டு அதுவே நீ இதுக்குள்ளே என்ன கொடுக்குற அவனையும் கவர் பண்ணிட்டேன். ஆமாம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதாலும் இருக்கலாம். என்ன பண்ணுறேன்னா ஸோ அதில் வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிட்டு அது ஃபார் லூப்பில் 1லேருந்து 10 வரைக்கும் அதை பிரிண்ட் பண்ண மாதிரி பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு டைம் டிலே விட்டு 10 வரைக்கும் என்ற மாதிரி போடுறோம். ஓகேவா? புரியுதுல என்ன சொல்லிட்டு?
ஹைட்ரேஷன் நடக்குதுல்ல ஒன்று வரைக்கும் அதை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் செய்யலாம். அந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணலாம். பட்டன் பேர் பட்டன் வைக்கிறேன். இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் போக போக நீங்கள் பெரிய ப்ரோக்ராம்லாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரக்சரோட பண்ணணும். எப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே எல்லாம் இம்போர்ட் பண்ணுறீங்களா, இம்போர்ட் பண்ணதுக்கு அதுக்கு அப்புறமே நீங்கள் இது பண்ணுறீங்க ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணுறீங்களா. ஸோ அப்போ தான் நீங்கள் கால் பண்ணும்போது அந்த யாருமே மோஸ்ட்லி வராமல் இருக்கும். நம்ம நம்ம பார்க்குறதுக்கும் ரீடபிலிட்டி நல்லாயிருக்கும். ஃபங்க்ஷனே கொடுக்குறேன். நான் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லேட்டராக நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். நான் என்ன கொடுத்தேன்னா 0லேருந்து 10 வரைக்கும் அது ஒன்று ஒன்றா ஹைட்ரேட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி இது போடலாம், ஸ்லீப் போடலாம். ஒரு செகண்ட் விட்டு வரணும்ல. தெரியுது உங்களுக்கு? நான் இப்போ சீக்கிட்டு இருக்கிறேன் இங்கே மேலே வச்சு மொத்தம் அவளை அந்த பட்டன் உள்ளே போச்சுல, அது திருப்பி வரவே இல்லை. இப்போ மேலே என்ன காமிச்சிச்சு, நாட் ரெஸ்பாண்டிங் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கப்புறம் 9 அப்படின்னு காமிச்சிட்டு தெரியுதா? இது நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் என்னன்னா, நான் இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே 1 2 3 4 5 அப்படின்ட்டு 10 வரைக்கும் ஒரு செகண்ட் விட்டு அந்த இது வந்து லேபிள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அப்படின்னு ஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நடந்தது என்னன்னா, நான் கிளிக் பண்ணுறேன், நீங்கள் நல்லா விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பட்டன் உள்ள போய் திரும்பி வெளியே வராது, மாட்டிச்சு. நான் இங்கேருந்து மேலேருந்து நிற்கிட்டு பார்க்குறேன் வரல. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே கான்ட்ராக்ட் பண்ணிட்டு போகிறோம். தெரியுதா? நாட் ரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக ஒவ்வொரு அப்படின்னு வரும். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த ஸ்லீப்லாம் போட்டு பார்த்தேன், ஆனால் ஒர்க் ஆகலை. இது ஏன் நடக்குதுன்னா, இது வந்து மெயின் லூப் கூட கிளாஷ் ஆகுது. மெயின் லூப் வந்து ஒரு த்ரெட்டாக ரன் ஆகிட்டே இருக்குது, மெயின் த்ரெட்டாக. அது கூட நீ வந்து இன்னொரு த்ரெட்டை வந்து அதான் அது வந்து லாங் ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா வந்து 10 செகண்ட் வெயிட் பண்ணி தான் அது வந்து பிரிண்ட் ஆகும் ஒன்றா. அது வந்து லாங் ப்ராசஸ்ஸு. இது கூட வந்து அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த 10 செகண்ட் ரன் ஆகுதுல்ல, ரன் ஆகிற டைம் வரைக்குமே அங்கே இருக்கிற ஜிஓ எதுவும் ஒர்க் ஆக மாட்டேன். கிளிக் பண்ண பட்டனே திருப்பி கிளிக்கும் பண்ண முடியாது. அந்த ஜிஓ இருக்குல்ல, விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோ கூட என்னால் வரணும் வரல. இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு. இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் த்ரெட்டிங் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வருதா, இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ நான் வந்து ஒரு த்ரெட்டாக மாற்றுறேன். த்ரெட்டாக மாற்றேன்னா அது செப்பரேட் த்ரெட்டாக, மெயின் த்ரெட் இல்லாமல், மெயின் த்ரெட் வந்து இப்போது இந்த மெயின் லூப் ரன் ஆகிட்டு இருக்குல்ல,
விண்டோவில் இருக்கிற ஜிபி இதெல்லாம் ஒர்க் ஆகிறதுலாம் மெயின் லூப் ரன் ஆகிட்டு இருக்கும். நான் தனி த்ரெட் போட்டோன்னே அது தனியாக ஒரு த்ரெட் இருக்கும். எப்படின்னா மோஸ்ட்லி இப்போ வீட்டில் வந்து அம்மா வேலை செய்யும்போது அது துணியே துவச்சுக்கிறாங்கன்னா துணி துவைக்கிறது லாங் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ அவங்க பால் மட்டும் அடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. துணி துவச்சுக்கும் போது அவங்க அங்கேருந்து திடீர்னு உடனே பார்த்துட்டு போகணும், பாலை பார்த்துட்டு போகணும். அப்போ வந்து ஒரு வேலை கெட்டு போயிடும். இப்போ அவங்க துணி துவச்சுட்டே இருந்தாங்கன்னா எங்கள் பால் விடாமல் போயிடும். அவங்க தான் அந்த நேரத்துக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முடியாமல் போயிடும். புரியுது என்ன சொல்கிறேன்னு புரியுது? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா என் அம்மா என்கிட்ட என்ன சொல்லிட்டு போவாங்க, நீ கொஞ்ச நேரம் பால் பார்த்துடா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இது கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மெயின் ப்ராசஸில் வந்து மெயின் த்ரெட்டில் போட்டாச்சு. ஓகேவா? தனி ப்ராசஸ் ஒரு சின்ன ப்ராசஸ் அதெல்லாம் டேக் ஸ்டார்ட் டைம் அதை வந்து ஒரு தனி த்ரெட்டாக போட்டு அதான் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்ச மாதிரி. ஸோ அது வந்து தனி த்ரெட்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ தனியாக ஒரு த்ரெட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷனில் இப்போ வந்து ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணுவோம். எந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த த்ரெட் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தனியாக ஒரு காம்பவுண்ட் அது தனி த்ரெட்டில் போட போகிறோம். அவ்வளோதான். த்ரெட் கிரியேட் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன்னா இது த்ரெட்டிங் உள்ள தான் இருக்குது. த்ரெட்டிங்கிறது லைப்ரரி. த்ரெட் கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன் பேர் வந்து த்ரெட் தான். ஆனால் வந்து கேப்சல் இது வந்து கேப்சல் ஃபஸ்ட்டு இதுக்குள்ள டார்கெட் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் எனக்கு கொடுக்கணும். ஓகேவா? அப்போதான் அதுக்கு தெரியும் இதுதான் த்ரெட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற. ஸோ வந்து டார்கெட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அதே மாதிரி பட்டன் கிளிக் பண்ணனா வந்து எனக்கு அந்த நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல அது ஒர்க் ஆனால் வந்து அதான் என்ன சொன்ன மாதிரி வெட்டி நாட் ஸ்பாண்டர் அந்த இது போயிடும், அந்த ப்ராப்ளம் போயிடும். ஸோ வந்து நான் இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே அந்த த்ரெட் இருக்குல்ல அந்த த்ரெட்டு அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல அது வந்து த்ரெட்டாக க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ வந்து பட்டனில் கமெண்ட் இருக்குல்ல ப்ராடக்ட் அதில் வந்து த்ரெட் க்ரியேட் அப்படின்றது இருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். டேரெக்டாக ட்ரிகர் பண்ணுறதுக்கு போயிடுது அந்த த்ரெட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாம். இந்த கமாண்ட் கொடுக்குறோம்ல, கமாண்டில் கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கும்போது பக்கத்தில் ப்ரைட் கொடுக்குறாங்க. ப்ரைட் கொடுத்தீங்கன்னா அந்த லைன் கால் ஆகி இறங்கும். அப்புறம் இந்த லைனில் வந்து த்ரெட் கிரியேட் ஆகிடுச்சு. எந்த ஃபங்க்ஷன் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதுக்கான த்ரெட்டிங் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கிரியேட் பண்ண தான் இருக்குது அதை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணலாம். ட்ரிகர் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா நியூ த்ரெட் அதில் தான் வந்து த்ரெட் கிரியேட் பண்ணி வச்சிருமா நியூ த்ரெட் டாட் ஸ்டார்ட் தெரியுதா? எந்த ப்ராப்ளமே இல்லாமல் ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் திருப்பி இந்த பட்டன் கூட கிளிக் பண்ணிக்கலாம். என்ன வேலை மாஸ்டர்? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு?